ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒன் செகண்ட் லோட் ஆகட்டும். ம், இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் 5 மினிட்ஸ் போட்டுக்கலாம். நான் சொல்லியிருந்த மாதிரியே இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் நேத்தித்து நேத்தித்து வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். நம்ம சொன்ன லெவல்ஸில் பெர்ஃபெக்ட்டா பையிங் இந்த ஜோன் நான் பையிங்க்காக சொல்லியிருந்தேன். டபிள்யூ போட்டிருந்தா. ஸோ இது பையிங் ஜோன் ஆக்ட் ஆயிருந்தது. அதே மாரி இந்த ஜோன் வந்து நான் செல்லிங் ஜோனா சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி அந்த ஜோன் செல்லிங் ஆக்ட் ஆயிருந்தது. யாரெல்லாம் நேத்து வீடியோ பார்த்துருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் புரிஞ்சிருக்கும். ஸோ ஆம், இன்னிக்கான இன்னிக்கான நாளைக்கான செகண்டுக்கான மார்க்கெட் ட்ராவல் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு இந்த ட்ராயிங்கை கிளியர் பண்ணிடுவோம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச உடனேயே மார்னிங் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு நான் சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து செல்லிங் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இன்னைக்கு இந்த பிரேக் டவுன் ஆன இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, 48,234ல வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸா ஒரு 2, 3 லெவல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 48,080 அப்புறம் 48,144. ஓகேங்களா? இந்த 2 கிரீன் ஜோன் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்துட்டு சப்போஸ் 48,300, 370 இந்த ரேஞ்சில கேப் அப் ஆயி ஓப்பன் ஆச்சு. ஒரு செல்லிங் பிரைஸ் ஆக்ஷன் வந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து அங்கிருந்து ஒரு செல்லிங் ஜோன் வந்துட்டு கவர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் நான் சொன்ன 48,080லேருந்து 48,090க்குள்ள ஆம் 48,080லேருந்து இந்த ரேஞ்ச் இந்த 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 ஒரு ஜோன்க்குள்ள ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. இது நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுதா? இல்ல பாசிட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுதான்னு. ஸோ நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, இது செல்லிங் வரும். உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 47 எஸ் டூ 47,900 இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேத்த மாரி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதே பார்த்தீங்கன்னா, இந்த 47,900 880 அந்த ரேஞ்சில ஓப்பன் ஆச்சுன்னா, வெயிட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் இங்கிருந்து S1க்கு போயிட்டு S1ட்டிருந்து செல்லிங் வரலாம். இல்ல இங்கிருந்தும் கன்டினியூவா செல்லிங் போகலாம். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, 727, 582 எல்லாமே இருக்கு. பட் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். எடுத்தோனே ட்ரேட் எடுத்துறாதீங்க. நாளைக்கு கேப் டவுன் ஆகுது. பிக் கேப் டவுன் லைக் 750, 700 அந்த ரேஞ்ச்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டான ட்ரேட் நமக்கு கிடைக்காமயும் போகும். ஸோ சிம்பிள் அனாலிசிஸ். இந்த ஜோன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இன்னித்து செல்லிங் பிரஷர் ஈவினிங் லாஸ்ட் 3 கேண்டில்ஸ்ல வந்திருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்விங் இருக்கு இல்லைங்களா? 48,000 ரவுண்ட் லெவல் அந்த ஸ்விங்கு கிட்ட ஓப்பன் ஆகும்போது நம்ம வெயிட் பண்ணி எடுத்தோனே செல் பண்ணிடாதீங்க. செல்லிங் தான் போகும்னு சொல்ல முடியாது. எம் பேட்டர்ன் அதாவது எம் பிரைஸ் ஆக்ஷன்ல செல்லிங் போனா மட்டும் பண்ணுங்க. இல்ல எடுத்த உடனே ஒரே சிங்கிள் கேண்டில் S2 ரீச் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணி பாருங்க. S2 பையிங் வருதா? இல்ல செல்லிங் வருதா? ஏன்னா ரிட்ரேஸ் ஆயிட்டு திரும்பவும் S1லேருந்து கூட செல்லிங் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. பட் இது வெரி பிக் கேப் அப் ஆகுது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணலாம். பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் தான் வரும். நீங்க எடுத்தோனே அங்கேருந்து பையிங் போயிடாதீங்க. இன்னைக்கான அனாலிசிஸ் வந்து என்னோடது இதா தான் இருக்கு. ய நான் சொல்ற மாரி 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, அம் 1 ஹவர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஐ மீன் 1 டேல பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற லெவல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லெவல்ஸ் பிரேக் ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரும். லாஸ்ட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ 48,007 8 அண்ட் 47,727 அப்புறம் 47,582 இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் மார்க்கெட் டிராவல் ஆகுங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அது ஒரே நாள்லயும் நடக்கலாம். இல்ல 2 டேஸ் நாளைக்கு சைட்வேஸா மார்க்கெட் இங்க வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணிட்டு இந்த ஜோன்ல, நாளான்னைக்கு கூட நம்ம வந்துட்டு பிரேக் டவுன் குடுக்கலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ ட்ரேட் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்க ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு அவ்வளவா டிஃபைன்டான ரேஞ்ச் இல்ல. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் அனாலிசிஸ் புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.